வணக்கம். இன்னொரு நாள் சந்திக்கிறோம். அ இன்றைக்கி கோல்டு நல்லா போயிருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ட்ரேடிங் நல்லா போயிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ட்ரேடிங் வந்து எதிர்பார்த்த திசையில் வந்து போயிருக்குது. கீழே வந்திருக்கிறார் முடியவில்லைன்னா பிறகு மேலே போகிறார். அடுத்தது என்னட்டு சொல்லி உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பாருங்கோ. உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க போதுமான அளவு நான் வீடியோ போட்டுட்டேன். அடுத்த கிழமை என்ன நடக்கும், இந்த கிழமை என்ன நடக்கும், அடுத்த கிழமை என்ன நடக்கும், இந்த மாதம் முழுக்க அவ்வளோ என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து நான் போட்டிருக்கிறேன். பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறுங்கோ. வேறு ஏதாவது சேனல் ஃப்ரீயாக உங்களுக்கு படிப்பிச்சாலும் நீங்கள் அதை வந்து கட்டாயம் பார்த்து அதுகளை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கை படித்து என்ன நாளைக்கு வந்து இது ஒரு சுய தொழில் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இலகுவாக பணம் சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்கும். இதை வந்து நான் என்கரேஜ் பண்ணல. நான் வந்து என்னென்னு சொல்கிறது, ஏன் நீங்கள் எல்லோரும் வந்து சும்மா வந்து தமிழ் ட்ராமா படங்கள் அண்டு சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்குற நேரம் வந்து இது வந்து என்னென்னு கேட்டால் நீங்கள் இந்த 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 இப்போதே வர தமிழ் படங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் தமிழ் படங்கள் முழுக்க வந்து எப்படி இருக்குமென்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து ஆங்கில படங்களை வந்து தழுவினதாக தான் இருக்கும். அல்லது பாட்டு தன்னும் வந்து வேறு ஒரு மேலத்தைய நாடுகளில் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வந்து இருக்கிற பாட்டுகளாக இருக்கும். பக்கத்தில் கூட ஒரு பாட்டு வந்துச்சுது. நான் அதை இருந்து போட்டு இந்த பாட்டு நான் எங்கேயோ கட்டினேன். நான் கிரீஸ் போயிருக்கேக்கில் வந்து இந்த பாட்டு வந்து அவேண்ட அது அல்பேனியன் பாட்டு வந்து கிரீஸில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டிருந்தது. ஏன்னா 1990களில் வந்து நிறைய அல்பேனிய மக்கள் வந்து கிரீஸில் வந்து குடிபெயர்ந்தவ. அப்போ அந்த நேரங்களில் வந்து அல்பேனியா மக்கள்கிட்ட ஒரு நல்ல பாரம்பரிய பாட்டாக இருந்தது. அந்த பாட்டை வந்து தழுவித்தான் தமிழ் பாட்டுகள் வந்திருக்குது. தமிழ் பாட்டு ஒன்று வந்திருக்குது. அப்படி நான் பாக்கிக்கில் வந்து அப்போ நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற நேரம் வந்து வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து என்ன சரியான விஷயங்களை நீங்கள் படிச்சிங்களான்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாம் வந்து இங்கிலாண்டில் சரியான கஷ்டங்கள், வேலையில் எடுக்கிறது கஷ்டம். கடையில் கூட வந்து நீங்கள் கேஷ் இன் ஹேண்ட் ஜாப் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ இதுகள் எல்லாம் வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால், வீட்டை இருந்து கொண்டே கூட சுயதொழில் மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கினாலே, ஒவ்வொரு நாளும் படிக்கைகளை ஒதுக்கினாலே உங்களுக்கு வந்து இது படித்து கொண்டு வரையக்கில் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் படித்து நல்ல மாதிரி நீங்கள் இதெல்லாம் செய்தீங்களான்னு சொல்லி சொன்னால், வேறு யாரும் வந்து நாங்கள் வேறு யாரிலையும் வந்து தங்கி இருக்கணுமென்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்களே உங்களை வந்து ராஜாத்தியாயும் ராஜாவாயும் கட்டிக்கொள்ளலாம். சரி, நீங்கள் வேறு எந்த நாடுகளுக்கு போகிறண்டாலும் வந்து போய்கொண்டு நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகலாம், ஊர் சுற்றலாம். இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி, எனக்கு உண்மையாக தெரியாது. என்னென்னு கேட்டால், நான் வந்து இது வந்து யூடியூப் வந்து என்னோட அந்த நான் சொல்லி தந்த ட்ரேடிங் சொல்லி தந்த தம்பி எனக்கு சொல்லி தந்த விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பெண்கள் வந்து கூடுதலாக வந்து இதுகளில் வாரதில்லை. அப்போ வந்து இதில் சொல்லித்தாங்கன்ட்டு சொல்லி அப்போ நான் சொல்லித்தர்றேன். அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பிளாக்ஸ் போட்டு, நிறைய லைக்ஸ் போட்டு, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு காசே வருதான். அப்போ பிறகு என்னத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் இந்த இதுகளெல்லாம் நீங்கள் வந்து இங்கெல்லாம் இடமெல்லாம் தேடி 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 பிடிச்சி தான் உங்களுக்கு எல்லாம் படமெல்லாம் போடப்படும். அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொல்ல சொன்னால், இப்போ நான் போடுறதே என் தம்பி ஒரு ஆள் சொன்னார், ஓ அக்கா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் போடுற விஷயத்தை பல பேர் செய்து கொண்டிருக்கணுமெண்டு. ஆனால் எனக்கு தெரியாது ஸ்ரீலங்காவில் தமிழ் பொம்பளையில் செய்யணுமெண்டு எனக்கு தெரியாது. ட்ரேடிங் செய்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னென்னா நான் நிறைய என்னென்னு சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து எல்லோரும் வந்து வெளிநாட்டவர்கள். அப்போ எனக்கு அந்த சர்க்கிள் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். நானும் எல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்குள்ள வந்து இன்று வரைக்கும் ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ் பெண்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து வெளிப்படையாக வந்ததில்லை. சில வேளைகளில் வந்து அது ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. எனிஹாவ், எனக்கு வந்து நான் எப்பவும் சொல்கிறதான் திருப்பி இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு வரது கிடையாது. என்னென்னு கேட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இது வந்து நீங்கள் வந்து ஒரு
காசு உங்களுக்கு தேவை அண்டு வர்ற நேரத்தில் வந்து எங்கேயாவது உடனே வந்து சுவிட்சர்லாண்டுக்கு போகணும்னு ஆசை வந்துட்டுதுன்னு வைங்களேன், எவ்வளோ எக்கச்சக்கமான காசு. அப்போ இதெல்லாம் படிச்சிங்களான்னு சொல்ல சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ் குந்தி இருந்தீங்களாண்டாலே உங்களுக்கு வந்து அதில் காசு வரும். அப்போ எவ்வளவு காசை வச்சுக்கொண்டு நீங்கள் 10 பவுனை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்யலாம், 100 பவுனை வச்சுக்கணும். ஆனால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்னென்னு கேட்டால் அது வந்து ரிஸ்க் என்று சொல்கிறது கூட. அப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கூடவே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்லணுமெண்டா, நீங்கள் ஒரு பேசிக் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க 10 ரூபாவில் வச்சு செய்யலாம், 100 ரூபாவில் வச்சு செய்யலாம். வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ 100 ரூபாயோட நீங்கள் வந்து 100 பவுண்ட்ஸோட வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களாண்டா வேண்டாம், அந்த ரிஸ்க்கே எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஸ்பெஷலி வந்து கோல்டில் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா அது காணாது, அது வந்து ஒரு 100 பவுண்ட்ஸில் வச்சு செய்கிறது காணாது. இப்போ ஒரு 500 பவுண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்களான்னு சொல்லி சொன்னால், மினிமம் 500 பவுண்ட்ஸ் போட்டிங்களாண்டா கிட்டத்தட்ட ஒரு $70 கீழே, 70 பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்தாலும் வந்து இப்போல்லாம் வந்து சரியான இப்போ முந்தியெல்லாம் வந்து 10 பவுண்ட் 30 பவுண்ட் அப்படியெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கும். 30 பவுண்ட் ஒரு நாளைக்கு 10 பவுண்ட் தான் முக்கி ஏறுவார், இல்லாட்டி 20 பவுண்ட் தான் முக்கி ஏறுவார், 30 பவுண்ட் தான் மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பவுண்ட் தான் ஏறுவார். இப்போல்லாம் அப்படி இல்லை, 70 பவுண்ட் போகிறார், 80 பவுண்ட் போகிறார், ஒருக்கா 120 பவுண்ட் அடித்தார். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 500 பவுண்ட்ஸ் ஆகுது உங்களுக்கு உங்களோட மினிமம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் 0.01 பீப்புளில் வந்து நீங்கள் வந்து விட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு 70 பவுண்ட்ஸ் உங்களுக்கு கீழே இறங்கினாலும் உங்களுக்கு அது வந்து கட்டுப்படியாகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ மிஞ்சி வந்து ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. 5 வருஷத்துக்கு மிஞ்சி எங்கே போகும்னு சொல்லி சொன்னால் 1500 பவுண்ட்ஸை விட தாண்டாது. அப்போ அதை விட தாண்டறதுக்கு இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது பிள்ளையாக வந்து ட்ரேடிங்கை வந்து கீழே விற்றுட்டீங்களாண்டு வாங்கிட்டீங்களாண்டு வைங்களேன். அப்போ இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் வந்து அப் ட்ரெண்டில் போய் கொண்டிருக்குது. வாங்கிட்டீங்களாண்டு வையுங்க, அது கீழே போகுது. மினிமம் எவ்வளோ போகும், மேக்ஸிமம் எவ்வளோ போகும், 1500 விட தாண்டாது. அப்போ 1500 போகிறதே போகாது. போனாலும் 1500 தாண்டினாலும் 1500 பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு உங்களோட கையிலேருந்து இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறது, நீங்கள் வந்து ஆகலும் வேண்டாம். இப்போ நீங்கள் அதை வேண்டி விட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ள வந்து 8000 பவுண்ட்ஸுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, 6000 பவுண்ட்ஸுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ இப்போ வந்து 3000 இருக்கைகளை வேண்டி விட்டீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு 3000 பவுண்ட்ஸ் வரும். அதுவே உங்களுக்கு வட்டி குட்டி எல்லாம் போட்டுக்கொண்டு நீங்கள் அது ஏற நீங்கள் இன்னொரு பிப்பண்டு வேண்டி கொண்டு போகல வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட 9000 10,000 பவுண்ட்ஸில் நீங்கள் உங்களோட 4 வருஷம் 5 வருஷத்தில் நிற்பியர். அப்போ இதுவே உங்களுக்கு வந்து கணக்கு கொண்டு வர வேண்டாம். ட்ரேடிங்கை வந்து சரியாக செய்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும். இதால் இதுக்கு வந்து நீங்களே வந்து இப்போ சில பேருக்கு வந்து டீம் ஒர்க் வந்து சரி வராது, மற்றது ஒர்க் பாலிட்டிக்ஸ் சரி வராது. எனக்கும் ஒர்க் பாலிட்டிக்ஸ் சரி வராது. எனிஹவ் அப்படியான ஆட்கள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு பிபி டென்ஷன் ஏறுற நேரம் வீட்டை இருந்து கொண்டே உங்களோட ஒரு லேஷராக வந்து, அதாவது ஒரு பொழுதுபோக்காக வந்து இதை நீங்கள் வந்து கேம்பிளிங்ன்ட்டு சொல்லாதீங்கோ. கேம்பிளிங் கிடையாது, இது சீரியஸாக வந்து பொழுதுபோக்காக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி செய்யுங்கோ. இதுதான் நான் வந்து உங்களுக்கு தர்ற அட்வைஸ். இதுக்கு மிஞ்சி நான் என்னால் எதுவுமே செய்யலாது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து கோல்டுக்கு வந்து என்னையுமே எல்லோரும் வந்து டிமாண்ட் வந்து கோல்டு தான். நாங்களும் பொம்பளை பிள்ளைகளாச்சா, அப்போ எங்களுக்கு வந்து கோல்டில் கொஞ்சம் ஆசைகள் இருக்குன்னு தானே. ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் அன்றைக்கு வந்து கோல்டு ட்ரேடிங் செய்ய தொடங்கினானோ அண்டையிலேருந்து எனக்கு பெருசாக நகையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுது. என்னென்னு கேட்டால் நாங்கள் கோல்டு ட்ரேடிங் செய்யக்கல ஒரு விஷயம் நாங்கள் கவனித்து கொண்டேன். நான் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் கோல்டு பண்ணீங்களான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நகைக்கு செய்குழி சேதாரம் ஏதோ எல்லாம் கதையெல்லாம் போட்டு நீங்கள் வாங்குற அதுக்கு வந்து இதுக்கு சும்மா இருக்க மாட்டியல். நீங்கள் போய் என்ன செய்வீங்க, கல்லுகள் எல்லாம் வச்சு வேண்டுவியல். கல் எல்லாத்தையும் விலத்தி போட்டு உங்களுக்கு தார காசு நீங்கள் வாங்கின காசை விட குறைச்சி தான் தருவினம். அப்போ நீங்கள் நகைக்கடைக்காரர்கிட்ட நீங்களே மாறுறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே நகைக்கடைக்கார ஆகலாம், நீங்கள் வந்து ட்ரேடிங் ஒழுங்காக செய்தீங்களான்னு சொல்லி சொன்னேன். அப்போ அது மட்டுக்கும் இல்லை, இந்த இதிலேயே வந்து நான் வருங்காலத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வேண்டலாம், கோல்டு பாராக வேண்டலாம், கோல்டு காயின்ஸாக வேண்டலாம்.
அதே நேரத்தில் வந்து நீங்கள் இதில் வந்து பங்குச்சந்தையில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வேண்டிங்களா நீங்கள் வீட்டை வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. திருடன் வர போகிறான், கல்லன் வந்து எடுத்துக்கொண்டு ஓட போகிறான், இதுகள் எல்லாம் தேவையில்லை. அவை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவையே ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவினா நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ. அப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு நீங்கள் அந்த ஸ்டோரேஜில் நீங்கள் அந்த கோல்டை வைக்க போகிறீங்களா? சத்தியமாக கிடையாது. நீங்கள் வாங்குவியல் 6 மாதத்துக்குள்ளே அது வந்து விலை ஏறிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள் விபிஎல். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நீங்கள் செய்ய போறீங்க. அப்புறம் என்ன செய்வீங்கள் விற்று போட்டு அந்த நேரம் என்ன இருக்குதோ அப்போ கொஞ்சம் நேரம் விட்டு போட்டு திருப்பி வாங்குவியல். திருப்பி வாங்கி திருப்பி 6 மாதத்தால் விற்பியல். அங்கே மேலே ஏற விற்றுக்கொண்டே போவியல். அப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு என்னென்னு சொல்கிறது ஸ்டோரேஜ் ஃப்ரீ. அப்போ திருடன் பயம் இருக்காது. உங்களுக்கு வந்து பேங்க்கில் வச்சு பேங்க்குக்கு சும்மா அதுக்கு உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது லொக்கருக்கெல்லாம் காசு. ஆனால் இப்போல்லாம் லொக்கர் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. அதை பற்றி எனக்கு உண்மையாக தெரிய அறிவு கிடையாது. முந்தின காலத்துலலாம் லொக்கர்ன்னு சொல்லி அதுக்கெல்லாம் காசு எல்லாம் வச்சு அதுக்கு புரிம்பா கட்டி அவன் சும்மா பணக்காரனை இன்னும் பணக்காரன்ற பாக்கெட்டுக்குள்ள நீங்கள் காசை போட்டு பணக்காரராக்கி கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இது நீங்கள் பணக்காரராகிற விஷயம் விளங்குதா? அப்போ என்னது நீங்கள் நகைக்கடைக்காரனுக்கு இந்த அட்சய திருதை இதெல்லாம் ஏன் வந்தாண்டு கூட எனக்கு தெரியாது. உண்மையிலேயே சத்தியமாக இந்த அட்சய திருதை எல்லாம் என்னத்துக்கு வந்ததுன்னு உண்மைக்கு தெரியாது எனக்கு. எல்லாம் சும்மா போய் தங்களுக்கு வந்து காசு வேணுமன்றதுக்காக நீங்கள் எல்லாரும் போய் காசை கொட்டுறது. ஆனால் அவையில் பணக்காரராக்கி போட்டு நீங்கள் வந்து சும்மா நகையில் வேண்டி கொண்டு வரதே ஒழிய அதனால் எந்த பிரயோசனமும் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லிச்சுன்னா ஃபிசிக்கல் கோல்டு வேண்டுறா கோல்டு காயின்ஸ் ஆயோ அல்லது இந்த காலத்தில் எக்கச்சக்கமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கோல்டு இல்லாமலே உங்களுக்கு வந்து நகையில் எல்லாம் விற்குது. அப்போ அந்த நகையில் வேண்டி போடுங்கோ. ஏன்னா கோல்டுக்கு இனி வர்ற காலத்தில் வந்து நீங்கள் அதை அடகு வச்சாலும் உங்களால் மீட்கக்கூடிய எல்லாமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதே அப்போ ஏன் நீங்கள் அதுக்குள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோல்டில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டை வேண்ட போகிறீங்களா காயின்ஸ் ஆயோ பார் ஆயோ வேண்டி பத்திரப்படுத்துங்கோ. நான் உங்களுக்கு வருங்காலத்தில் வந்து நான் சொல்கிறேன் என்ன மாதிரியான சந்தைகள் இருக்குது, எந்த மாதிரியான புரோக்கர்ஸ் நம்ம இதுகள் வாங்குறதுக்கு. நீங்கள் போய் அதுக்காக போய் நகைக்கடைக்காரன்ட்ட நிற்காதேங்கோ எனக்கு கோல்ட் காயினை தான் எல்லாம் வேண்டாம். சரியா? இதுக்கான உங்களுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் இருக்குது. அந்த அத்தாரிட்டிஸுக்கு கீழே இயங்குகிற நகையில் வந்து வேண்டுங்கோ. அந்த பார்ஸோ அல்லது காயின்ஸோ வேண்டி அவைட்டியே ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் வேண்டுங்கோ. வேண்டி அதை ஃப்ரீயாக வையுங்கோ. 6 மாதத்தில் விற்க போறியல். அதே நேரத்தில் வந்து 6 மாதத்துக்கு அவனும் ஃப்ரீயாக தருவான் உங்களுக்கு. அப்போ இந்த கல்லன் வந்து எடுத்துக்கொண்டு ஓடி போயிடுவான். மற்றது என்னது பேங்குக்கு வட்டி கட்டி கொண்டிருக்க வேணும். அந்த ஸ்டோருக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து காசு கட்டி கொண்டிருக்க வேணும். இன்கம் டேக்ஸுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் சேவ் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து இதில் எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது எங்களோட தமிழ் மக்கள் அதாவது கூடுதலாக வந்து இலங்கை தமிழ் பெண்கள் வந்து இதில் வந்து சாதிச்சு காட்டணுமென்றது தான் என்னோட இதே ஒழிய ஒரு குறிக்கோளே ஒழிய மற்றும் பல வேறு எதுவும் கிடையாது. நான் அடிக்கடி இந்த யூடியூபுக்கோ டிக்டாக்குக்கோ வர மாட்டேன். என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவன் ஒருக்கா வந்து என்ன ட்ரேடிங்கில் வந்து எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சொல்லினோம். அதை ஒருக்கா பார்த்து செய்து எங்களுக்கு தர சொல்லி அப்போ அதனால வந்தேன் நான். இப்போ உங்களுக்கு நான் சொன்னதுக்கு இந்த மாதம் முழுக்க கடைசி 30ஆம் தேதி ஜூன் மாதம் மட்டுக்கும் என்ன ட்ரேடிங் எல்லாம் நடக்க போதோ அவளாம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பார்த்து நீங்கள் வடிவாக செய்து கொள்ளுங்க. வணக்கம்.